சமர்கபூர் கிராமத்தில் கோபால் என்பவன் வாழ்ந்தான். அவனது தாயார் சத்தோமாகும். அவளும் அவனது தந்தையும் அவனை வீட்டில் இருந்து வெளியேற்றிவிட்டனர். அவன் தந்தை செய்த சொத்துக்கள் அனைத்தையும் அவனது மனைவி மற்றும் பிற பிள்ளைகளுக்காக எழுதி வைத்திருந்தார். கோபாலுக்கு பங்கு என்ற பெயரில் 3 மாடுகள் மட்டுமே வழங்கப்பட்டன. கோபால் மிகவும் கல்வியறிவு பெற்றவன், ஆனால் வேலை கிடைக்கவில்லை. ஆகவே அவன் முடிவு செய்தான், அந்த 3 மாடுகளையும் கவனமாக பராமரித்து அவற்றின் பாலை விற்று தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று. இப்போது நான் தனியாகிவிட்டேன். தாமாதா, நீங்கள் மூவரும் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. என் வாழ்க்கையை நடத்த நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். 3 மாடுகளும் நன்றாக இளமையாகவும் இருந்தன. அவைகள் ஒருவருக்கொருவர் சகோதரிகளாக இருந்தன. அவற்றின் பெயர்கள் சம்பா, சமேலி மற்றும் மைனா. மைனா பெரியவள் மற்றும் புத்திசாலி மாடு. சம்பா கர்ப்பிணி மற்றும் சமேலி ஒரு கன்றுக்குட்டிக்கு அம்மாவாகியிருந்தாள். அவள் பால் கொடுத்துக் கொண்டிருந்தாள். அதனால்தான் கோபாலின் வீட்டு செலவு சிறிதளவாவது நடந்து வந்தது. ஆனால் கோபாலுக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தது சம்பா மற்றும் மைனாவிடமே. அவர்கள் பின்காலங்களில் பால் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் என்று நினைத்தான். சமேலி, நம்முடைய உரிமையாளர் நம்மிடமிருந்து எவ்வளவு எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறார் பாரு. சம்பா, ஆம், அவருடைய பாசமும் கவனிப்பும் நினைத்துப் பார்க்கும்போது நாமும் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நீ பெற்றெடுத்தாய், பால் கொடுக்கிறாய். நானும் சிறிது நாட்களில் பெற்றெடுப்பேன். ஆனால் இந்த மைனா அக்கா பாரு, அவள் இதுவரை ஒரு குழந்தையையாவது பெற்றுள்ளாளா? சமேலி, ஆமாம், அவள் பெரியவள். நம்மைவிட அதிகமாக உரிமையாளர் நலனுக்காக செய்வதற்கேற்பவள். ஆனால் மைனா, துக்கமாக, நீங்கள் இப்படிச் சொல்வது தவறு. குழந்தை பெற முடியாமை என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம். நானும் ஒரு நாள் பால் கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு விமர்சனம்? இரு சகோதரிகள் கலா செய்து சிரிக்கின்றனர். மைனா மிகவும் மனவேதனையுடன் அழுகிறாள். ஒருநாள் கோபாலின் பக்கத்து வீட்டுவாசி சொல்கிறார், கோபால், உன்னுடைய 2 மாடுகள் சரியானபடி பணி செய்கின்றன. ஆனால் அந்த மைனா, அதிலிருந்து உனக்கு என்ன லாபம்? விற்கக்கூடாது? இல்லை இல்லை, இன்னும் ஒரு முயற்சி பண்ணலாம். இப்போது இல்லை என்றாலும் நாளை குழந்தை பிறக்கலாம். விரைவில் முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் உனக்கு விரைவில் பணம் தேவை. வீட்டுக்காரர்கள் உன்னிடம் காட்டிய கொடுமைகள், இப்போது நீயே உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். சரி, நீ சொல்வதிலும் ஒரு உண்மை இருக்கிறது. கோபால் மைனாவை குருவுடன் சந்திப்பிக்கிறார். கிராஸ் பிரீட், ஆனால் பலன் இல்லை. அது செய்தேண்டா, ஆனா பயனில்லை. எனக்குத் தெரியும், இது நடந்தே ஆகும். இந்த மாடு பயனற்றது. விற்றுவிடு. இரு சகோதரிகள் மீண்டும் மைனாவை கேலி செய்கின்றனர். ஒருநாள் மைனா சமேலியின் கன்றுக்குட்டியுடன் விளையாடிக் கொண்டு இருந்தாள். சம்பா, பார் சமேலி, இந்த மைனா உன் குழந்தையோட விளையாடுறா. நீ இந்த பஞ்ச மாட்டுக்குள்ளே உன் குட்டியை விட்டு வைக்கிறே. நாளை நான் குழந்தை பெறும்போது என் குட்டியை இதே மாதிரி பஞ்ச மாட்டுக்குள்ள விடமாட்டேன்.